இரவு காலத்தின் இருள். கிராமத்தின் அடிவாரத்தில் இருக்கிறது பழமையான கோட்டை. யாரும் அதற்கு அருகில் செல்ல மாட்டார்கள். அந்த கோட்டையில் இருளின் மைந்தன் வாழ்கிறான் என்று பெரியோர்கள் சொல்லும் கதைகள் குழந்தைகளின் மனதில் பயத்தை விதைத்தன. அன்று ராத்திரி 12 மணிக்கு ரவி தன் நண்பர்களுடன் கோட்டைக்குச் செல்ல முடிவு செய்தான். நாமே உண்மையை காண்போம் என்ற அவன் உற்சாகம் அனைவரின் மனதையும் உற்சாகப்படுத்தியது. வீசும் காற்றின் சப்தத்துடன் அனைவரும் கோட்டைக்குள் நடந்து சென்றனர். கோட்டையின் வாயிலின் மீது ஆவியின் அசைவம் போல் பட்ட பச்சை ஒளி அவர்களை பயத்தில் உறைய வைத்தது. இருப்பினும் அனைவரும் கோட்டைக்குள் சென்றனர். கோட்டைக்குள் சென்றவுடன் நிலைமை வித்தியாசமாக இருந்தது. அங்கிருந்த விளக்குகள் திடீரென்று மங்கின. தூரத்தில் ஒரு குழந்தையின் சிரிப்பு சத்தம் கேட்டது. யார் அது என்று ரவி கூப்பிட்டான். பதில் ஏதும் இல்லை. அவர்கள் மெல்ல கேட்கும் சத்தத்தை கண்டுபிடிக்க நகர்ந்தனர். சுவரின் மேலே பழைய ஓவியங்கள் திடீரென்று பளிச்சிடத் தொடங்கின. ஒவ்வொரு ஓவியமும் உயிர் பெற்று கண்களை திறந்தது. வாங்க, இங்கிருந்து வெளியே போகலாம் என்று சரவணன் கத்தினான். ஆனால் கதவு மூடப்பட்டிருந்தது. சுவரில் இருந்து இருளின் பெரிய கை ஒன்று அவர்களை நோக்கி வந்தது. அவசரமாக மயங்கி போன ரவியை மொத்த குழுவும் தூக்க முயற்சி செய்யும்போது ரவியின் அருகில் ஒரு ஒலி மட்டும் ஒலித்தது. இந்த இரவின் மரணத்தை தடுக்க முடியாது என்று அந்த ஒலி கூறியது. அனைவரும் கோட்டையை விட்டு வெளியில் வந்தபோது காலை பொழுது மங்கியிருந்தது. ஆனால் ரவி மட்டும் காணவில்லை. கோட்டையின் வாயிலில் ரவியின் பெயர் மட்டும் இரத்தத்தினால் எழுதப்பட்டிருந்தன. மர்மம் தொடரும்.